விஜய் சிபிஐ அதிகாரிகளுடைய அந்த சம்மனை பெற்றுக்கொண்டு இன்று ஆஜராவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகளை பொறுத்தவரையில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்படாவிட்டாலும் அவரை சாட்சியமாக அழைத்து விசாரிக்கதான் சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே கரூர் மாவட்ட நிர்வாகத்திடம் அதே போன்று சிபிஐ விஜயினுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் விஜயிடம் இன்றைக்கு பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விசாரணை நடத்துவதுதான் சிபிஐ அதிகாரிகளுடைய திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக அன்றைய தினம் செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த சம்பவம் முழுவதையும் விஜயிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். குறிப்பாக 27ஆம் தேதி அன்று அந்த இடத்தில் எதற்காக கூட்டம் நடத்துவதற்கு தேர்வு செய்யப்பட்டது, எவ்வளவு பேர் அந்த இடத்தில் கூட்டம் கூடுவதற்கு போலீஸ் அதிகாரிகள் அனுமதி வழங்கியிருந்தார்கள், எந்த நேரத்தில் நீங்கள் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது, இது போன்று பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்ப இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அதே போன்று போலீஸ் அதிகாரிகள் எஸ்பி உள்ளிட்டவர்கள் விஜயினுடைய அந்த பொதுக்கூட்டம் ஏற்பாட்டாளர்கள் சரியான ஒரு ஏற்பாடு செய்ய ஒரு காரணம் தான் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியாக காரணமாக இருந்தது என்று ஏற்கனவே இந்த விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் முழுக்க அன்றைய தினம் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு போலீஸ் பாதுகாப்பு சரியில்லாததன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. திமுக மற்றும் தமிழக அரசுதான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 2 பேருடைய கருத்துக்களை வைத்துதான் விஜயிடம் இன்றைய தினம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். நீங்கள் காலதாமதமாக வந்ததன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது பற்றிய பல்வேறு கேள்விகளை எழுப்ப இருக்கிறார்கள். விஜய் எந்த மாதிரியான பதிலை சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவிக்க போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் அவர் போலீசுக்கு சாதகமாக சாட்சியங்கள் அளிப்பதற்கு வாய்ப்பில்லை. அவரது கட்சியை சார்ந்தவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தான் அவரும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் மட்டும் விஜயை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி விட்டு விடுவார்களா, அல்லது ஏற்கனவே புசி ஆனந்த் உள்ளிட்டவர்களிடம் 3 நாட்கள் விசாரணை நடத்தியது போல தொடர்ந்து 2-3 நாட்கள் விஜயிடமும் விசாரணை நடத்துவார்களா என்பதை இன்று விஜயிடம் விசாரணை நடத்தியதற்கு பிறகுதான் தெரிய வரும்.